உறவுகளுக்கு வணக்கம். இன்று ஒரு சிறப்பு சந்திப்பினூடாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய சிறப்பு சந்திப்பு புகலிட தமிழ் சமூகம் மற்றும் இலங்கை தீவின் சமகால அரசியல் நிலவரங்கள் தொடர்பாகவும் இரண்டு மையங்களிலும் இருக்கும் புகலிட தமிழ் மக்கள் மற்றும் ஈழத்தமிழ் மக்களின் சமகால பிரச்சனைகள் தொடர்பாகவும் ஒரு அலசலாமல் இருக்கின்றோம். இன்றைய அலசலில் புலம்பெயர் தமிழ் சமூகத்திற்கு மிகவும் பழக்கமானவர், நீண்ட காலமாக விடுதலை போராட்டத்துடன் தொடர்புடைய ஒருவரை இன்று நாம் சந்திக்க இருக்கின்றோம். வேலும் மயிலும் மனோகரன். உங்களுக்கு தெரியும், புலம்பெயர் தேசங்களில் விடுதலை போராட்டத்திற்காக 30 வருடங்களாக பணியாற்றியவர். தற்பொழுது ஊடகங்களில் அவரை பற்றிய செய்திகளும் வருகின்றன. குறிப்பாக முள்ளிவாய்க்கால் பேரழிவின் பின்னர் புலம்பெயர் தமிழ் சமூகம் எதிர்நோக்கும் அந்த சலசலப்புகளின் ஊடாகவும் அவர் ஒரு அறியப்பட்டவராக இருக்கின்றார். வணக்கம் வேலும்பெல்லும் மனோகரன் அவர்களே. அதாவது தற்பொழுது அந்த முள்ளிவாய்க்கால் பேரழிவின் பின்னர் புலம்பெயர் தமிழ் சமூகம் குறித்த ஒரு சலசலப்பு தொடர்பாக ஒரு ஊடகங்களில் தொடர்ந்தும் ஒரு சர்ச்சைக்குரிய விடயங்களாகவும் ஒரு சுவாரஸ்யம் தரத்தக்க விடயங்களாக ஸ்ரீலங்கா தரப்பிலிருந்தும் நோக்கப்படுகின்றது. இந்த நிலைப்பாட்டை நீங்கள் எவ்வாறு நோக்குகின்றீர்கள்? ஏனென்றால் நீங்கள் புலம்பெயர் தமிழ் சமூகத்துடன் நீண்ட காலமாகவே இந்த விடுதலை போராட்டத்தினூடாக ஒரு பரிச்சயமானவர் என்ற ரீதியில் இந்த நிலைமை எவ்வாறு நோக்குகின்றீர்கள்? உண்மையில் எங்கட நிலைமை ஒரு குழப்பகரமான நிலைமை தான். குழப்பகரமான நிலைமையைத்தான் சிங்களவர்களும் எதிர்பார்த்து கொண்டிருந்தவர்கள். ஆனால் முள்ளிவாய்க்காலுக்கு பிறகு புலம்பெயர்ந்த மக்கள் மத்தியில் உள்ள தலைமைகள் சரியான வழியில் மக்களை வழி நடத்தி செல்லுன்னு தான் நான் பார்க்குறேன். அதே நேரத்தில் நாட்டிலையும் குறிப்பாக பல கட்சிகள் பலவிதமான நிலைப்பாடுகளில் ஒரு உறுதியான நிலைப்பாட்டுக்கு வர முடியாத நிலைமையில் இருக்கிறேன். ஆனபடியால் எங்களுடைய பிரச்சனைகளுக்கான தீர்வு இன்னும் காலதாமதமாகத்தான் கிடைக்கும். அடுத்தது விடுதலை புலிகளுடைய தலைமை 2009 மே 18க்கு பிறகு விடுதலை புலிகளுடைய தலைமையை KP பத்மநாதன் எடுத்து வழி நடத்தினார். அவர் மலேசியாவில் கைது செய்யப்பட்டு ஸ்ரீலங்காவுக்கு நாடு கடத்தப்பட்ட பிறகு அவற்றை இடத்துக்கு யாரும் நியமிக்கப்படவில்லை. யாரும் நியமிக்கப்படாததால் புலம்பெயர்ந்த மக்கள் மத்தியில் விடுதலை புலிகளுடைய சார்பில் தமிழ் மக்களை வழி நடத்தி செல்றதுக்கு ஒரு உறுதியான தலைமை இல்லை. இதேவேளை நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போல புலம்பெயர் தமிழ் சமூகத்தில் இந்த போராட்டத்தை சரியாக முறையில் எடுத்து செல்லவில்லை என்கின்ற ஒரு விமர்சன பாங்கையும் வைத்திருக்கின்றீர்கள். ஆனால் அந்த விமர்சனம் உங்களுக்கும் பொருந்துமல்லவா? நீங்களும் அனைத்துலக பொறுப்பாளராக விடுதலை புலிகளின் சார்பில் நீண்ட காலமாக இருந்தீர்கள். அப்போ இது ஒரு கூட்டு பொறுப்புக்குரிய பொறுப்பாக எடுத்துக்கொள்ளலாமா? இது ஒரு கூட்டான பொறுப்பு. ஆனால் ஜனநாயக ரீதியாக பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒன்று, உருவாக்கப்பட வேண்டிய ஒன்று. நான் நினைக்கிறேன் அதை தகுந்த வழியில் உணர்ந்தபடியால் தான் திரு KP பத்மநாதன் இந்த நாங்கள் ஆயுதங்களை மௌனிச்ச பிறகு எங்களுடைய வழிநடத்தில் ஜனநாயக ரீதியாக கொண்டு செல்ல போகிறோம்னு சொல்லி குறிப்பாக புலம்பெயர்ந்த மக்களுக்கு நாடு கடந்த அரசாங்கம் என்ற அந்த உருவாக்கத்தை அறிவிச்சிருந்தவர். அப்போ நான் நம்புகிறேன் இந்த தலைமையை இந்த நாடு கடந்த தமிழ் அரசாங்கம் என்ற அந்த தலைமையை பலப்படுத்துகிற ஊடாக அதனால் தான் நாங்கள் அதை கொண்டு போகலாம். ஏனென்று சொன்னால் எங்களுக்கு மற்ற பக்கத்தால் ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது. புலம்பெயர்ந்த நாடுகளில் எல்லா நாடுகளையும் குறிப்பாக மேற்குள்ள நாடுகள், அமெரிக்கா, கனடா, எல்லாற்றும் இந்தியா போன்ற நாடுகளில் விடுதலை புலிகள் அமைப்பு தடை செய்யப்பட்ட அமைப்பாக இருக்குது. இப்போ தடை செய்யப்பட்ட அமைப்புகள் அந்த நாட்டில் செயல்படுமா இருந்தாலும் அது சட்டவிரோதமானதான். அப்படியான காரியங்களில் ஈடுபடுகிறவர்கள் தண்டனைக்குரியவர்களாகத்தான்
ஆவார்கள். ஆனபடியால் வந்து அந்த அந்த வழிமுறை வந்து நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாது. அப்படி இல்லை என்று சொன்னால் நாங்கள் அந்த விடுதலை புலிகளுக்கு எதிரான தமிழீழ விடுதலை புலிகளுக்கு எதிரான தடையை நீக்கிறதுக்கு ஆவண செய்து அதில் வெற்றியை கண்டுட்டு நாங்கள் அந்த ஸ்தாபனத்தை தொடர்ந்தும் கொண்டு நடத்தலாம். ஆனால் இதை செய்ய வேண்டிய ஆக்கள் அந்தந்த தற்பொழுது அதுக்கான பொறுப்புகள் இருக்கிறார்கள் அதை செய்யணும். அவ்வாறாயின் அந்த பொறுப்புகளில் இருப்பவர்கள் அதனை செய்யவில்லை என்று கூறுகின்றீர்களா? இதுவரைக்கும் வந்து ஐரோப்பாவில் வந்து அந்த தடைகளை நீக்கிறதுக்கான முயற்சிகளை எடுத்ததாக நான் கேள்விப்படையில். சில அவர்கள் செய்திருந்தால் அவர்கள் அதை அறிவிக்கலாம். அதனால் நாங்கள் அதை கேள்விப்படையில். அப்படி இதேபோல் நீங்கள் குமரன் பத்மநாதன் அல்லது செல்வராஜ பத்மநாதன் என்ற அவருடைய இந்த திட்டங்கள் பற்றி கூறுகின்றீர்கள். இப்பொழுது அவரோட சர்ச்சைக்குரிய ஒரு நபராக ஊடகங்களில் அடையாளப்படுத்தப்படுகின்றார். குறிப்பாக முள்ளிவாய்க்கால் பேரழிவுக்கு முன்னர் விடுதலை புலிகளின் ஒரு பலம் வாய்ந்த அடையாளமாக நோக்கப்பட்ட அவர் தற்பொழுது ஒரு சர்ச்சைக்குரிய மனிதராக காணப்படுகிறார். அதாவது குறிப்பாக ஸ்ரீலங்கா அரசின் இந்த தடுப்பு காவலில் இருக்கும் பொழுது அவ்வாறாயின் அவர் முன்மொழியும் திட்டங்கள் வீச்சாக தமிழ் மக்களுக்கு ஒரு காத்திரமான செயற்திட்டத்தை உருவாக்கும் என கூறுகின்றீர்களா? நான் கேபி பத்மநாதனோட அவர்களுக்கு கிட்டத்தட்ட 20 வருடம் வேலை செய்திருக்கிறேன். தலைவர் தான் அவரை இங்கே அனுப்பி வச்சது. தலைவர் அவருக்கு முதலும் வேறு ஆக்களையும் அனுப்பி வச்சவர். ஆனால் தலைவர் கொடுத்த பணியை சிறப்பாக திட்டமிட்டு செய்த ஒரு ஆள் அவர். அடுத்தது வந்து 2003ஆம் ஆண்டுக்கு பிறகு வந்து அவருடைய பொறுப்புகளிலிருந்து அவர் மாற்றப்பட்டிருந்தார். அதே போல் நானும் அந்த பொறுப்புகளிலிருந்து மாற்றப்பட்டிருந்தேன். 2003ஆம் ஆண்டுலேருந்து 2009 வரையும் உள்ள காலகட்டத்தில் வந்து அந்த பொறுப்புகள் வந்து முழுமையாக அவருடைய கையிலும் இருக்கல. வெளிநாட்டு செயற்பாடுகள் அவருக்காக வந்து இந்த ராஜதந்திர உறவுகளுக்கு என்ற ஒரு பொறுப்பு தான் வழங்கப்பட்டது. மற்ற பொறுப்புகள் எல்லாத்தையும் வந்து இந்தியாவில் அனைத்துலக தொடர்புகளும் இந்த சார்ந்த காஸ்ட்ரோ தான் நியமித்து கொண்டு வந்தவர். அதன்படியால் வந்து அவருடைய செயற்பாடுகளையும் இந்த மற்ற ஐரோப்பிய நாடுகள்லேயோ அமெரிக்காலேயோ கனடாலேயோ வந்து நடந்த செயல்பாடுகளையும் சேர்த்து பார்க்க இல்லாத எனக்கு சொன்னால் அது நேரடியாக காஸ்ட்ரோன்ற நிர்வாகத்தில் நடந்தது மே 19 வரைக்கும். இவர் வந்து தனியாக வந்து அமைப்பு தலைவரோடையும் மேற்குள்ள நாடுகள ராசந்திரியோடையும் தொடர்பு வச்சு அந்த காலத்தில் ஏற்பட்ட நெருக்கடியை போக்குறதுக்காக உழைச்சவர். ஆனால் எல்லாமே வந்து அவருடைய கட்டுகளுக்கு அப்பால் போய்விட்டது. அதுக்கு நாங்கள் ஒன்றும் செய்யலாம். அதுக்கு பிறகு வந்து அவர் ஆகஸ்ட் 5ஆம் தேதி இல்லாட்டி 6ஆம் தேதி நினைக்கிறேன் அவர் ஒரு நண்பரை சந்திக்க போன இடத்துல அவர் மலேசியாவில் கைது செய்யப்படுறார். அவர் கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு நாடு கடத்தப்படுறார். அதுக்கு பிறகு அவர் ஒரு கைதி என்று சொல்லிக்க அவருக்கு ஏற்கனவே அவருக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் நிறைய இருந்தது. ஆனால் அவருக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் எதுவும் அவர் வந்து இந்த போராட்டத்துக்கு தேவையான பொருட்களை அனுப்பி வைத்தது என்றதெல்லாம் அவருக்கு எதிரான குற்றச்சாட்டு. அடுத்தது வந்து அவரோட நான் வேலை செய்த காலத்திலேருந்து நான் அவரை வடிவாக புரிஞ்சு வச்சிருக்கேன். அவர் ஒரு திறமைசாலி. அவர்கிட்ட பல ஆற்றல்கள் இருக்குது. அவர் தன்னுடைய திறமைகளை ஆற்றல்களை பாவித்து அவர் தன்னை விடுவிக்கிறதுக்கான முயற்சிகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். ஆனால் அவர் எந்த வகையிலையும் வந்து யாரையும் காட்டி கொடுத்துருப்பார் இல்லாட்டி போராட்டத்தை காட்டி கொடுத்துருப்பார் என்று சொல்கிறதுக்கு இல்லை. ஏனென்று சொன்னால் முதலாவது விடயம் வந்து மே 19க்கு பிறகு அங்கே காட்டி கொடுக்குற ஒன்றும் இல்லை. போராளிகள்
மிஞ்சி இருந்த போராளிகள் அங்கே இராணுவத்திட்ட சரணடைஞ்சிருக்கிறீன்னு மக்கள் அங்கே இராணுவத்தின் முகாம்களுக்குள்ள முடக்கப்பட்டிருக்குன்னு. அதே நேரத்தில் வந்து அவர் 2003ஆம் ஆண்டுக்கு முதல் நடந்த சம்பவங்களை அவர் காட்டி கொடுப்பாருன்னு சொன்னால் அதை நாங்கள் சொல்லலாம். ஆனால் அங்கே அப்படி அவர் காட்டி கொடுக்குற கொண்டும் இல்லை. அப்படி அவர் காட்டி கொடுத்து பிடிபட்டதும் ஒன்றும் இல்லை. 2009 மே 19க்கு பிறகும் அவர் காட்டி கொடுக்குறான்னு சொன்னால் அவருக்கு உண்மையில் என்னன்னு சொன்னால் வெளிநாடுகளில் உள்ள போக்குவரத்துகளோ இல்லாட்டில் ஸ்தாபனங்களோ எல்லாம் வந்து எல்லாத்தையும் பற்றின அறிவு அவருக்கு இருந்திருக்க மாட்டில்லை. ஏனென்று சொன்னால் அதை நிர்வகித்து கொண்டு வந்த ஆக்களும் தற்பொழுது நிர்வகித்து கொண்டிருக்கிற ஆக்களும் வந்து அனைத்துலக தொடர்பத்தால் நியமிக்கப்பட்ட ஆக்கள். இது வந்து சும்மா ஒரு யதார்த்தத்துக்கு புறம்பான ஒரு இதாகத்தான் நான் பார்க்கணும் இந்த அவருக்கு எதிரான குற்றச்சாட்டுகளை. அதனால் அவர் ஒரு சிறந்த ராஜதந்திரியாக மாறிக்கொண்டு வர்றாருன்னு தான் நான் பார்க்குறேன். அவர் சிறந்த ராஜதந்திரியாக மாறிக்கொண்டு வருகிறார் என்று கூறுகின்றீர்கள். ஆனால் ஒரு சிறந்த ராஜதந்திரி ஸ்ரீலங்கா அரசின் சிறை கூண்டுகளுக்கு உருவாகும் சாத்திய கூறுகள் எவ்வாறு உங்களால் உறுதிப்படுத்த முடியும்? ராஜதந்திரிகள் வந்து உருவாகிறது வந்து அது எங்கேயும் உருவாகலாம். ஸ்ரீலங்காவின் சிறை கூண்டுகளுக்குள்ள இல்லை. இதை விட கொடுமையான சவுத் ஆப்பிரிக்கன் கவர்மெண்ட்டின் சிறை கூண்டுகளுக்குள்ள இருந்தும் உருவாகித்தான் வந்திருக்குது. ஆனால் இதே போல் இன்னும் அவ்வளோ இடங்களில் நடந்து கொண்டிருக்குது. ஆனபடியால் வந்து தனிமனித ஆற்றல் என்று தான் பார்க்குறேன். ஆனால் இன்னும் ஒரு சில விடயங்கள் இருக்குது. இப்போ கேபியோடு சேர்த்து கேபி எப்படி இந்த பௌத்த சிங்களர்களோட கையாடலாம் உறவாடலாம் என்ற நோக்கிக்க வந்து நான் கேபியினுடைய மனைவியை தான் பார்த்தேன். நான் கேபியின் மனைவி வந்து ஒரு பௌத்த சமயத்தை பின்பற்றுகின்ற பெண். ஆனபடியால் வந்து இந்த கேபியிடம் வந்து அந்த பௌத்த சமயத்தை உள்வாங்கக்கூடிய இல்லாட்டி உள்வாங்கின ஒரு உணர்வு இருக்குது ஆள்கிட்ட. அந்த 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 சகிப்புத்தன்மையும் அது ஒரு முதலாவது படியாக அமைஞ்சிருக்கலாம். ஒரு உறவாடலுக்கு சிங்களவர்களோட இல்லாட்டி சிங்கள பௌத்த சமயத்தில் ஊறி போனவர்களோட உறவாடுறதுக்கான ஒரு மொழியாக அது இருந்திருக்கும் அந்த பௌத்த சமயம். ஆனால் அதிலேருந்து தன்னை வீழ்த்தி செய்து கொண்டது அவற்றை திறமைன்னு தான் நான் பார்க்குறேன். ஆனால் நீங்கள் கூறும் காரணம் சிலவள் பேக்ஃபயர், அதாவது திருப்பி எங்களையே தாக்கும் இல்லவா? அதாவது சிலவளை சிங்களத்தின் பௌத்த அந்த பேர் இனவாத வீச்சுக்கு இவரை கொண்டு ஒரு காரியம் ஆற்ற முடியும் என்ற ஒரு விமர்சனம் அவர் மீது இருக்கின்றது. பொதுவாக தமிழ் ஊடகங்கள் அந்த அவ்வாறான விமர்சனங்கள் மழைய வருகின்றன. நீங்கள் அதை குறித்து என்ன நினைக்கின்றீர்கள்? நாங்கள் தமிழ் மக்களாகிய நாங்கள் எங்களை ஒருக்கா திருப்பி பார்த்தோம் என்று சொன்னால் நாங்கள் எவ்வளோ தூரத்துக்கு எல்லா சமயங்களையும் உள்வாங்கியிருக்கின்ற ஒரு கேள்வியை நாங்கள் எங்களுக்குள்ளே கூட வேணும். அதுக்காக வேண்டி சிங்களவர்களுடைய தீவிரவாத பௌத்தத்தை நியாயப்படுத்த வரை இல்லை. ஆனால் எங்களை பக்கத்தில் நாங்கள் கூட்டம் என்று சொன்னால் நாங்கள் தமிழ் கிறிஸ்தவர்களோடையும் தமிழ் இஸ்லாமியர்களோடையும் எங்களோட உறவுகளை எப்படி பேணிக்கொள்கிறோம்? அது முதலாவது. அடுத்தது வந்து வடக்கு கிழக்கில் வந்து எத்தனையோ பௌத்த எச்சங்கள் இருந்தது என்று சொல்லி நாங்கள் காண்றோம். அதை சிங்களவர்கள் தங்களுடைய என்று உரிமை கொண்டாடுறீங்க. ஆனால் அது உண்மையிலே சிங்களவர்களுடையது அல்ல என்றதான் என்னுடைய நிலப்பாடு. அது தமிழ் பௌத்தத்தின் எச்சங்கள். தமிழ் பௌத்தம் வந்து ஒரு சிலவர்கள் வந்து யாழ்ப்பாணத்தில் சைவராஜ்யம் உருவாக்கப்பட்ட பிறகு வந்து அது முழுக்க அந்த சைவராஜ்யத்தால் உருவாங்கப்பட்ட அந்த தமிழ் பௌத்தம் அளிக்கப்பட்டிருக்கலாம். அதே போல் வந்து அனுராதபுரம் குருநாகல் பக்கங்கள்லேருந்து தமிழ் பௌத்தம் வந்து சிங்கள பௌத்தத்தோடு ஒன்றுக்கு போயும் இருக்கலாம். ஏன்னா இதுகள் வந்து எல்லாம் ஆய்வுகளுக்கு உட்படுத்தப்பட வேண்டிய விடயம். எல்லாத்துக்கும் மேலாக வந்து பௌத்தம் என்பது வந்து இந்து சமயத்தினுடைய சீர்திருத்த மதமாக தான் நான் பார்க்குறேன். புத்திசம்
ப்ரொட்டஸ்டாண்டிசம் ஆஃப் ஹிந்துயிசம் அப்படி தான் நான் பார்க்குறேன். அது புத்த பெருமானும் வந்து அவர் ஒரு இந்துவாக இருந்துதான் தான் ஒரு கொள்கையை கடைப்பிடித்து அதுதான் காலப்போக்கில் மதமாக இல்லாட்டி வாக்கு நெறிமுறையாக மக்களால் கடைப்பிடிக்கப்பட்டது. ஆனால் இலங்கை தீவில் வந்து நடத்தப்படுகின்ற போர் என்றது வந்து பௌத்தத்தை வச்சு கொண்டு நடத்தப்படுகின்ற ஒரு அரசியல் ஆதிக்க போர். அதில் தொடர்ந்தும் சிங்களர்கள் இனி அதை வச்சுக்கொண்டு நகர முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். இப்பொழுது நாம் சமகால நிலைமைக்கு நகரலாம். அதாவது தற்பொழுது இங்கு ஈழத்தமிழ் மக்களுக்கு தமது தாயகத்தில் ஒரு செயற்திட்டம் தேவைப்படுகின்றது. இது யதார்த்தமானது. அதாவது இந்த சிறை குண்டுகளில் வாடும் போராளிகள் தமிழின விடுதலையே என்ற ஒரு குறிக்கோளுடன் ஆயுதம் ஏந்தியவர்கள் இன்று ஒரு நிற்கதியான நிலையில் இருக்கின்றார்கள். அவர்கள் விடுவிக்கப்பட வேண்டும். மற்றது எமது தாயகம் வந்து இந்த சிங்கள பௌத்த ஆக்கிரமிப்பு அல்லது இனக்கலப்பிற்கு உள்ளாக்கப்படாத ஒரு செயற்திட்டம் தேவை. ஆகையால் இங்கே ஒரு யதார்த்தம் இருக்கிறது. இதேபோல கருத்தியல் ரீதியாக புலம்பெயர் தமிழ் மக்கள் தமிழீழம் என்கின்ற ஒரு இலக்கில் இருக்கின்றார்கள். இப்பொழுது நீங்கள் கூறும், அதாவது KP பத்மநாதன் அவர்களும் ஒரு செயற்திட்டத்தை உருவாக்குகின்றார். அவர் அதற்காக ஒரு அமைப்பை உருவாக்கியிருக்கிறார். இது எவ்வாறு நடைமுறை சாத்தியப்படும் என நினைக்கின்றீர்கள்? இதன் மூலமாக எவ்வளவு தூரம் அது வீச்சாக வரும்? முதலாவது விடயம் வந்து நீங்கள் இனக்கலப்பை பற்றி சொல்லியிருந்தீங்கள். நான் பொதுவாக தெரிஞ்சு கொள்கிறேன் என்று சொன்னால், தமிழ் தேசியம் உறுதியானது என்று சொன்னால் அது தன்னை பாதுகாத்து கொள்ளும். அடுத்தது வந்து தமிழர்கள் சிங்களர்களையோ இல்லாட்டி தமிழ் ஆண்கள் சிங்கள பெண்களையோ இல்லாட்டி சிங்கள ஆண்கள் தமிழ் பெண்களையோ மணக்கிறது என்றதோ அது கலப்புன்ற ஒரு ஆண் பெண் உறவாக தான் நான் பார்க்குறேன். அவர்கள் கலந்து போட்டுனா கூட வெளியே அழிவு வரும்னு நான் பார்க்கல. அடுத்தது வந்து இப்போ அங்கே உள்ள யதார்த்தத்தை பார்த்தால், அங்கே உள்ள நிலைமைகளை பார்த்தால் கொண்டு வந்து தேசத்தின் விடுதலைக்காக குப்பிய கடிக்க தயாராக இருந்தவர்கள் இன்றைக்கு போய் சரணடைஞ்சிருக்கிறார்கள். அது வந்து ஒரு பெரிய ஒரு மாற்றம். ஆனால் அவையில் ஏதோ ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளோ தலைமைன்ற முடிவுக்கு அவைக்கு படிஞ்சு போயிருக்கு. அப்போ அவையில் ஒரு கட்டுப்பாடான ஆக்கணுன்றதை தான் நான் பார்க்குறேன். வன்னி வந்து ஒரு நிர்வாணமான ஒரு பூமியாக இருக்குது. அந்த இடத்துல வந்து அவர் போய் குடியேறவன். நாங்கள் வன்னி மண் பறிபோகுது என்று சொல்லி கொண்டு இருக்காமல் அங்கே நின்று அடுத்த வட்டமாக இப்படி போனாக்கள் மக்களையும் அங்கே இருந்த போராளிகளையும் திருப்பி கொண்டே குடியேற்றணுன்றதை தான் பார்க்கணும். சும்மா அவர் அதை சொல்கிறார் இவர் இதை சொல்கிறாருன்னு சொல்லி சும்மா வெறும் வாயை சாப்பி கொண்டு இருக்கக்கூடாது. ஏதாவது நடைமுறைக்கு சாத்தியமான ஒரு காரியத்தை செய்ய பார்ப்போம். நாங்கள் திருவாளர் KP பத்மநாதன் ஒரு மூலைக்குள்ளே வைப்போம். அவரை பற்றி இப்போ கதைக்காக விடுவோம். அவர் ஏதோ செய்ய ஒழிக்கிட்டபடியால் தான் நாங்கள் அவரை பற்றி கதைக்கிறோம். அப்போ இந்த மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஏனைய MP இருக்கிற கட்சிகள் எல்லாம் வேறு விடுதலை அமைப்புகள் சொல்லியிருந்தேன். இவையெல்லாம் என்ன செய்கிறீங்க? இவையெல்லாம் அது செய்யக்கூடியதாக இருந்ததோ இயல் நாங்கள் பார்ப்போம். ஒரு ஆள் கடைசி ஒரு 10 பேர் எடுத்து விடுவினையாக இருந்தாலே ஒரு மாதத்துக்கு ஒரு 25 தமிழ் MP மேற்கு 150 பேரை விடுவிச்சிருக்கலாம். இந்த ஒரு வருஷத்துக்குள்ளே வந்து நியாயமான மக்கள் வெளியேறியிருப்பீங்க, நியாயமான போராளிகள் வெளியேறியிருப்பீங்க. ஆனால் அது நடக்கலை. இப்போ நாங்கள் ஒரு பக்கத்தால் வந்து அரசியல் ஆட்சி கொண்டிருக்கோம். அரசியல் என்ன அன்றாடம் மக்கள் சாப்பிட்டு எலும்புந்தோலும் சாப்பாடு இல்லாமல் எலும்புந்தோலுமே இருக்க வந்து நாங்கள் அவைக்கு ஒரு மாட மாளிகை அடித்தரம் போட முடியும் சொன்னால் அல்லாட்டி அவைக்கு பிரியாணி கொடுக்க போகிறோம்னு சொல்லி கொண்டு தான் நடக்கும். அது செத்து போயிடுங்க ஆக்கம். ஆனால் வழியால் வந்து நடைமுறைக்கு சாத்தியமானதை செய்ய பார்க்கணும்.
அவ்வாறாயின் உங்கள் பார்வையில் அந்த நடைமுறைக்கு சாத்தியமானது என இவற்றை நீங்கள் நோக்குகிறீர்கள்? நடைமுறைக்கு சாத்தியமானது திரு கேபி வந்து அதுக்குள்ளே உள்ளவர் கொஞ்சம் பேர் தன்னம் எடுத்து வெளியால் விட்டு அவைகள் தங்களோட இயல்பு வாழ்க்கையை நடத்துகிறதுக்கு உதவி செய்வார்ன்னு சொன்னால் நான் அதை வரவேற்பேன். நாங்கள் ஐரோப்பாவில் இருந்து கொண்டு அமெரிக்காவில் இருந்து கொண்டு நாங்கள் எல்லாத்தையும் கதைக்கலாம். ஏனென்றால் நாங்கள் அதற்குலேருந்து எங்களை விடுவிச்சு கொண்டு நாங்கள் பாதுகாப்பான இடத்துல இருக்கிறோம், வசதியான இடத்துல இருக்கிறோம். நாங்கள் புலம்பெயர்ந்து வந்து இங்கே இருக்கிற ஏனைய போராளிகளுக்கு இங்கே தஞ்சம் கொடுக்கணும்னு கேட்குறோம், இங்கே ஒரு நல்வாழ்வு கொடுக்கணும்னு இருக்கிறோம். நான் கிட்டத்தட்ட வந்து 30 வருடங்கள் என்ற வாழ்க்கையை நான் இதில் செலவழிச்சிருக்கிறேன். நான் ஆரம்பத்திலிருந்து நாட்டில் இருந்து வந்த போராளிகளாக இருந்தாலும் சரி, பொதுமக்களாக இருந்தாலும் சரி, இங்கே அவைகள் தஞ்சம் கேட்டால் அவைகளுக்கு தேவையான என்னால் என்ற அவ்வளோ உதவியும் செய்திருக்கிறேன். நான் அதை தொடருவேன். அது இங்கே இருக்கிற போராளிகளுக்கும் இங்கே உள்ள மக்களுக்கும் இல்லை, அது நாட்டில் உள்ள மக்களுக்கும் நான் செய்வேன். நாட்டில் சிறப்பட்டிருக்கிற போராளிகளுக்கும் செய்வேன். இது எந்த கடமை மட்டுமில்லை, ஒவ்வொருவருடைய கடமையும். அதனபடியால் வந்து கேபி பத்மநாதனை பற்றி கதைக்காமல் நீங்கள் அந்த போராளிகளை எடுத்து விடுறதுக்கு ஏதாவது செய்யணும்னா செய்யுங்க. ஒரு வருஷத்துக்கு மேலே ஆச்சு நான் அவதானித்து பார்த்தேன். இந்த புலம்பெயர்ந்த மண்ணிலேருந்து இந்த கதைக்கிற ஊடகங்கள் எல்லாட்டி, இந்த கதைக்கிற பெருமக்கள் எல்லாட்டி, விமர்சனம் செய்கிற இந்த பத்திரிகை ஆசிரியர்கள் இவர்கள் எல்லாரும் வந்து என்னத்தை செய்திருக்கிறீனே இல்லை, அதில் ஒரு நாங்கள் வந்து ஒரு வியல் வந்து இதை பற்றின செய்திகள் எல்லாம் எழுதி எல்லாரையும் குழப்புறதெல்லாம் நிற்கிறீனே. இன்றைக்கு வந்து ஒன்றுபட்ட ஒரு உறுதியான பங்களிப்பும் செயற்பாடும். ஆனால் வந்து இவர்களுடைய செயற்பாடுகள் வந்து சொல்லி எதையுமே உறுதிப்படுத்துறதுக்கு இல்லை. ஒரு ஒரு உறுதியான தலைமை உருவாக விடுறதுக்கு இவையோட செயற்பாட்டை நான் காணலை. இவைகள் வந்து இவைகளுக்கு பிரத்தால ஒன்றில் வந்து இவையல் ஒரு தெளிவில்லாத ஆக்களாக பார்க்குறேன். அல்லாட்டி இவைகளுக்கு பிரத்தால குழப்பகரமான சக்திகள் இருக்கிறதா தான் பார்க்குறேன். ரெண்டிலே ஒன்று. அப்போ குழப்பகரமான சக்திகள் ஒன்று இல்லைன்னு சொன்னால் இவியல் வந்து தெளிவில்லாதாக்கள் இவியலை விட்டு போட்டு மக்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து போராட்டம் வந்து மக்கள் தான், விடுதலையும் மக்களுக்கு தான். எல்லாரும் ஒன்று சேர்ந்து பிரச்சனைகளை நாங்கள் முன்னுக்கு வச்சு போட்டு அதுக்கான தீர்வுகளை நடத்தணும். ஏனென்று சொன்னால் இங்கே தலைமை இல்லைன்றது தெரியுது. இப்போ இந்த வாலிகள் இருந்து கொண்டு ஒவ்வொரு நேரமும் ஒரு கொடியை பிடிச்சோன்னுட்டா அதை வந்து நாங்கள் ஏற்றுக்கொள்ளலாது. நான் வந்து போராட வலிக்கிட்டது நான் ஜாஸ்தியது வந்து ஈழத்தில் உள்ள மக்கள்கிட்ட விடுதலைக்கு. நான் அதுக்காக யாருக்குமே நான் விழா போக மாட்டேன். நான் அதில் உறுதியாக இருந்தால் செயல்படுவேன். ஆனால் செயற்பாடுகள் நியாயமாக இருக்கீங்க, அதுக்கு நான் ஆதரவு கொடுப்பேன். கேபின்ற செயற்பாடுகள் வந்து கேபி தெளிவாக சொல்கிறார். அவர் வந்து எந்த செயற்பாடுகள் மனிதாபிமான செயற்பாடுகள், மனிதாபிமான செயற்பாடுகளுக்கு பேர்ந்து நீங்கள் அரசியலை கலக்குறீங்க. அவர் தெளிவாக சொல்கிறார். இப்போ செய்ய வேண்டிய அரசியலை நீங்கள் இங்கேருந்து செய்யாமல் அங்கே ஒரு மனிதாபிமான செயலில் செய்கிறவர்களை வந்து நீங்கள் கதைக்க வலிக்கிறத வந்து நீங்கள் அவர்களுக்கு ஏதோ ஒன்றுக்கு பயப்படுறீங்கன்னு தான் அர்த்தம். நீங்கள் இதே வேலையை வேறு யாரும் செய்ய நீங்கள் அதுக்கு பயப்படையில்லை, இவர் அதை செய்ய வலிக்கிறீங்க நீங்கள் பயப்படுறீங்க. அதனபடியால் வந்து அவரில் பிள்ளை இல்லை, உவியல் கதைக்கிறாக்கெல்லாம் பிள்ளை இருக்குது. அது ஒரு நியாயம் இருக்குன்னு தான் நான் பார்க்குறேன். அதுக்கு புறத்தால உண்மையும் இருக்குது. அந்த உண்மையும் நியாயமும் வெளியால் வரணும். ஏனென்று சொன்னால் கேபி பத்மநாதன் என்றவர் கைது செய்யப்படைக்க வந்து அவர் ஒரு விடுதலை புலி என்ற ஸ்தாபனத்தை வழி நடத்துகின்ற ஒரு பொறுப்பாக இருந்தவர். அவர் கைது செய்யப்பட்டு கொண்டு போன பிறகு அவரை மீட்கிறதுக்கு என்று சொல்லி குறிக்கப்பட்ட விடுதலை புலிகள் ஸ்தாபனத்தில் வெளிநாடுகளுக்கு பொறுப்பாக இருக்கிற யாருமே எந்த முயற்சியுமே எடுக்கலை. ஆனால் அவர் வெளியால் வர்றார் என்று சொன்ன உடனே அவருக்கு எதிரான பிரச்சாரங்கள் கணக்கு பேர் ஈடுபடுறீங்க. அப்போ இவைன்ற நோக்கம் என்னவாக இருந்திருக்கு? அதை பற்றி நாங்கள் சிந்திக்கணும். நாங்கள் எல்லாத்தையும் ஒரு பக்கத்தால் கேபி துரோகி கேபி என்று நினைக்கிறோம். நான் ஏன் அதை சொல்கிறேன்னு சொன்னால் இந்த நிலைமை யாருக்கும் பெறலாம். இதேபோல் நீங்கள் கேபி நீண்டகால நண்பர் என்ற ரீதியில் நீங்கள் அவரை நியாயப்படுத்தும் மாதிரி இந்த கருத்தை சொல்கின்றீர்கள். கள நிலைமை இதுதான் என்பதை ஆணித்தரமாக கூறுகின்றீர்களா? நான் கேட்ட கேள்விகள் அல்லாட்டி நான் சொன்ன பதில்கள் யதார்த்தத்துக்கு புறம்பாக இருந்திருக்கா? கேள்விக்கு மறுமொழி. ஆனால் இந்த யதார்த்தம் ஏன் புலம்பெயர் தமிழ் சமூகத்தின் மத்தியில் உள்வாங்கப்படாமல் தொடர்ந்தும் விமர்சன கருத்துக்கள் பிளவுபட்டு செல்கின்றது? அவ்வாறாக இதனை குணப்படுத்துவது யார்?
உள்வாங்கப்படவில்லை என்று சொல்லப்படாது. சரியோ, நாங்கள் என்னத்தை விதைக்கிறோம் என்றதெல்லாம் இருக்கு. இப்போ சகல பிரச்சனைகளையும் விட்டு போட்டு ஸ்தாபன ரீதியாக ஒரு ஒழுங்கான பலமான ஸ்தாபனமாக இருக்குதா, அது மக்களுடன் கலந்துரையாடுதா என்று நாங்கள் பார்க்க வந்து 2009 மே 19 அணி அணியாக உணர்வோடு வந்த மக்கள் 30,000 மக்கள். ஆனால் இன்றைக்கு நடக்கின்ற நிகழ்வுகள் இவ்வளவு தூரத்துக்கு வந்திருக்கிறீங்க. ஏன் அந்த எல்லாமே ஒன்றில் வந்து எங்களுக்கு அவர்களுக்கு போய் சொல்றதுக்கு அங்கே உள்ள உண்மை நிலைமைகள், அங்கே உள்ள தொடர்புகள் இல்லாமல் இருக்கலாம், அதெல்லாம் நாங்கள் சொல்லாமல் இருக்கலாம். சரி, அதை நாங்கள் கூட ஒரு பக்கத்தில் அங்கே உள்ள நிலைமைகள் தெரிய வரைக்கும் அது இப்போ அங்கே நாட்டுக்கு போயிட்டு லீவுக்கு போன மக்கள் வந்து நிறைய சொல்லுவீங்க, அவையில் கேட்டு போட்டு நாங்கள் அதை பேர்ந்து பார்க்கலாம். அடுத்தபடியாக வந்து செய்யப்பட வேண்டிய சர்வதேச ரீதியாக செய்யப்பட வேண்டிய அரசியல் வேலைகள் என்று சொன்னால் அதை நாங்கள் எங்கள்கிட்ட ஏதாவது இருந்தால் வடிவாக திட்டமிட்டு செய்ய வேண்டியானே. மக்களுக்கு தெளிவுபடுத்தி இதை நாங்கள் இப்படி செய்வோம், இதில் உங்களோட பங்களிப்பு தேவை, இதுதான் ஜாதார்த்தம் என்று சொல்லி செய்யலாம் தானே. அப்போ அந்த அந்த தன்மை குறைவாக இருக்கிறபடியால் அது நடைமுறையில் சாத்தியப்படையில்லை. இனி மக்கள் மத்தியிலேருந்து எழும்பணும். எல்லாரும் மக்கள் கேள்விகளை கேட்டால் அதுக்கு தகுந்தவர்கள் பதிலை கொடுக்கணும். எல்லாட்டில் அவர்கள் உதவி கொண்டு பதிலை கொடுக்கக்கூடியவர்களையும் பணி நடத்தக்கூடியவர்களையும் விடணும். அதுதான் என்னுடைய அபிப்பிராயம். இதேபோல நாடு கடந்த தமிழீழ அரசு, அதில் பிரான்சின் இந்த உருவாக்கத்திற்கு நீங்களும் ஒரு பக்கபலமாக இருந்திருக்கின்றீர்கள். ஆனால் நீங்களே இந்த ஏற்கனவே குறிப்பிட்ட ஒரு பதிலில் இந்த அரசியல் கையறு நிலை இருப்பதாக கூறுகின்றீர்கள். அவ்வாறாயின் இந்த நாடு கடந்த அரசின் செயற்பாடுகள் எவ்வாறாக அமையப் போகின்றன? நாடு கடந்த அரசாங்கம் என்றதில் வந்து அந்த அந்த அரசாங்கத்தின் உருவாக்கத்தில் எனக்குள்ள பங்களிப்பு அல்லாடி என்ற கடமை என்றது வந்து பிரான்ஸ் நாட்டில் ஒரு தேர்தலை ஒழுங்கு செய்து தமிழ் மக்கள் மத்தியிலிருந்து பிரதிநிதிகளை தேர்ந்தெடுத்து விடுகிறது. அதுக்கு பிறகு அவர்கள் போய் எல்லாரும் ஒன்று சேர்ந்து அவர்கள் செய்ய போகிற எந்த ஒரு காரியத்தை பற்றியும் எனக்கு எந்த விதமான அதிகாரம் இல்லை, உரிமையும் இல்லை. ஆனால் அவர்கள் சொல்கிறத நான் கேட்க வேணும், சாதாரண குடிமகனாக இருந்தோன்றதான் என்னுடைய கருத்து. ஆயுத ரீதியாக சிங்கள மக்களை சிங்கள இராணுவத்தை வெளில பார்த்துனாங்க. இனி வந்து நாங்கள் அரசியல் ரீதியாக வெளில பார்க்கணும். உலகிட்டம் ஏதாவது யதார்த்தமாக செய்ய பார்க்கணும். நாங்கள் வந்து உலக நாடுகளை எங்களுக்கு நண்பர்களாகவே வச்சு கொண்டிருந்தால் அந்த உலக நாடுகள் எங்களை பாதுகாத்திருக்கும். ஆனால் நாங்கள் அந்த உலக நாடுகள் எங்களுக்கு நண்பர்களாக இருக்கிறது. இதேபோல நாடு கடந்த தமிழ் அரசு புலம்பெயர் தமிழ் மக்களின் ஒரு லெஜிட்டிமிட்டி, அதாவது ஒரு அவர்களின் சட்டபூர்வ ஒரு அழகாக எடுத்துக்கொள்ளப்பட வேண்டிய அதே நேரத்தில் அங்கு மனிதாயமானம் என்கின்ற ரீதியில் சில செயற்திட்டங்கள் முன்வைக்கப்படும் பொழுது இந்த சட்டபூர்வ உரிமை தாயகத்தில் ஒரு கேள்விக்குள்ளாக்கப்படாதா? அதாவது சமரச போக்கு அல்லது இணக்கப்பாட்டு அரசியல் தாயகத்திலும் புலம்பெயர் தமிழ் மக்கள் தங்களது சட்டபூர்வ உரிமையை தமது தாயகம் விடுதலை அடைய வேண்டும் என்கின்ற ஒரு இலக்கில் இரண்டும் வெவ்வேறு திசைகளில் போகக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கின்றதா, அல்லது அதற்குள் ஒரு வேற்றுமையில் ஒற்றுமை என்கின்ற ஒரு பாணியை கடைபிடிக்கலாமா? நாடு கடந்த அரசாங்கத்தை உண்மையில் நான் தலைமை தாங்கவும் இல்லை, வழி நடத்தவும் இல்லை. அதில் 135 பிரதிகள் இருக்க போகிறார்கள். அவர்கள்
எங்களுடைய சமகால பிரச்சனைகள் குறித்து எல்லாம் கலந்து ஆலோசித்து தான் எல்லாத்தையும் செய்வார்கள். ஆனால் இது இப்போலாம் இந்த நாடு கடந்த அரசாங்கம் என்றது ஈழத்தில் உள்ள மக்களுடைய நலனை கருதி புலம்பெயர்ந்த மக்களின் ஒருமித்த ஒரு சக்தியாக உருவாக்கப்பட்டிருக்கு. அதான் நான் பார்க்குறேன். ஆனால் அதே நேரத்தில் சமகாலத்தில் நாட்டில் உள்ள மக்களுடைய நலன்களை நாங்கள் கவனத்தில் எடுக்க நாட்டில் உள்ள எங்களுடைய மக்களுடைய பெரும்பான்மையான மக்களுடைய ஆதரவை பெற்ற கட்சி எல்லாட்டி கூட்டமைப்பு இவைகளோடு இணைந்து தான் நாங்கள் செயல்படலாம். அதிலேருந்து வெளியால் நின்று நாங்கள் செயல்பட இயலாது. அது அர்த்தமற்ற செயல், நடைமுறைக்கு சாத்தியமற்ற செயல். அங்கே பெரும்பான்மையான மக்களோட ஆதரவை பெற்றவர்களுக்கு தான் நாங்களும் ஆதரவை கொடுக்கலாம்னு சொல்லலாம். அதுதான் ஆக்கப்பூர்வமானதாகவும் பலம் சேர்க்கிறதாகவும் அமையும். அடுத்தது அங்கே உள்ள லட்சியங்களை வென்றடைகிறதுக்கு தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்கு அவைகளோட கலந்து ஆலோசித்து நாங்கள் யதார்த்தமாக செய்ய அது சரி வரும். நாங்கள் எங்கட வாட்டில் ஒரு எல்லாத்தையும் அரிச்சு போட்டு அங்கே கொண்டே சேர்க்க முடியாதுன்னு என்ன பிரயோசனம்? நாங்கள் எங்களோட உழைப்பு அவ்வளோ வீணாக போகுது. ஆனபடியால் புலம்பெயர்ந்த மக்கள் மத்தியில் ஒரு இருந்து தோற்றம் பெற்ற இந்த ஜனநாயக தலைமை நாட்டில் உள்ள மக்களோட கலந்து ஆலோசித்து தான் செய்யும். அதுதான் தேவை. அதுதான் எல்லாரும் வரவேற்பினா நாட்டில் இது ஒரு புறம்பான ஒரு சக்தியாக தான் கையாளப்படும். ஆமாம், நீங்கள் குறிப்பிட்ட அந்த இரண்டு சக்திகளின் ஃபியூசியன், அதாவது ஒன்றிணைப்பு நிச்சயமாக மஹிந்த ராஜபக்ஷவின் அந்த எல்லோரும் இலங்கையர்கள் என்கின்ற அந்த கோட்பாட்டை உடைத்து தமிழர் தாய கோட்பாட்டை நிறுவக்கூடிய வலுவை எதிர்காலத்தில் கொண்டிருக்குமா? தமிழீழ தேசத்தின் உருவாக்கம்ன்றது தமிழ தேசத்துக்கான அங்கீகாரத்தில் தங்கியிருக்கு. இதுவரைக்கும் நாங்கள் 30 வருடங்களாக போராடி வரைக்கும் ஒரு சில நாடுகள் எங்களுடைய போராட்டத்தின் நியாயத்தன்மையிட்டு எங்களுக்கு சுய நிர்ணய உரிமை இருக்குது என்று சொன்னாங்க. அது ஒரு சில நாடுகள் தான். அது ஒரு சில விரல் விட்டு எண்ணக்கூடிய நாடுகள். ஏனைய நாடுகள் எங்களுடைய பிரச்சனை சம்பந்தமாக எந்த விதமான நிலைப்பாட்டுக்கும் வரையில். ஆனால் நாடுகளுக்கும் இடையேயான உறவுகள் என்ற அடிப்படையில் ஸ்ரீலங்காவோட இந்த உறவுகள் தொடர்ச்சியாக இருந்து கொண்டு வருது. தமிழீழத்தை தலைவர் முழுமையாக போராடி மீட்கிறது என்ற ஒரு லட்சியத்தோடு அதன் மூலமாக தான் தமிழீழம் சாத்தியம் என்ற ஒரு லட்சியத்தோடு தலைவர் எங்களை வழிநடத்தி சென்றவர். எரித்ரியா அதுக்கு ஒரு உதாரணமாக தான் இருந்தது. 1990களில் அது எங்களுக்கு பலத்தையும் சேர்த்தது. ஆனால் முள்ளிவாய்க்காலில் ஏற்பட்ட தோல்வியோட ஆயுத ரீதியாக ஆயுதங்களை நாங்கள் மௌனித்து விட்டோம் என்று அறிவித்த பிறகு ஆயுத ரீதியாக நாங்கள் எங்களுடைய விடுதலையை முழுமையாக பெற முடியாது. ராஜதந்திர ரீதியாகத்தான் நாங்கள் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். ராஜதந்திர ரீதியாக நாங்கள் பெற்றுக்கொள்ள உழைகிறதாக இருந்தால் அதற்கான முதலாவது அங்கீகாரம் சிங்கள மக்கள்கிட்ட தான் பெறும். நீங்கள் செக்கோஸ்லோவாக்கியா நாட்டை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. அது செக் இன மக்களுடையும் ஸ்லாவியா மக்களுடையும் கூட்டான ஒரு குடியரசு நாடாக இருந்தது. அந்த ரெண்டு இன மக்களும் தாங்கள் பிரிஞ்சு போகணும் என்று நினைக்க தங்களோட நாட்டில் வாக்கை அழித்து போட்டு ஒரு நாளில் ஒரு பத்திரிகையில் கையழித்து போட்டு நாங்கள் பிரிஞ்சிட்டோம், எங்கட இல்லை இவ்வளவுதான் என்று போட்டு தங்களோட இயல்பான வாழ்க்கையில் இருந்தவர். நாங்கள் ஆயுத ரீதியாக இந்த போராட்டத்தை நடத்தி வெற்றியான முடியாமல் போய் நாங்கள் இனி மற்றபடியாக ஆயுத ரீதியாக சிங்கள மக்களை சிங்கள இராணுவத்தை வெளில பார்த்து நாங்கள் இனி நாங்கள் அரசியல் ரீதியாக வெளில பார்க்கணும். வெளில பார்க்கணும் என்று சொல்லிக்க அவன் மனங்களை வெளில பார்க்கணும். அதனுடைய தான் எங்களுக்கு அங்கீகாரம்.
அப்படி இல்லைன்னு சொன்னால் எங்களுக்கு வேறு யாராவது ஒரு ஆள் வந்து போராடி எடுத்து தரவும். ஆனால் நீங்கள் கூறிய அந்த விடயம் ஏற்கனவே தோல்வி கண்டிருக்கிறது. அதாவது ஆயுத போராட்டத்தின் தோற்றுவாய் அந்த நீங்கள் கூறிய அந்த அரசியல் சமரசப்பாடு எட்ட முடியாததால் தானே ஆயுத போராட்டம் உருவாகியது. ஆகையால் மீண்டும் ஒரு சுழற்சிக்கான வித்தாக இது அமையாதா? எங்கட தலைமுறை அனுபவத்தை வச்சுக்கொண்டு நாங்கள் இதை சொல்கிறோம். நல்லது. இந்த பிரான்ஸ் நாடு வந்து நூற்றாண்டு காலமாக ஜெர்மனியர்களோட சண்டை பிடிச்சு கொண்டு வந்தது இல்லையோ. அது இப்போ முதலாம் இந்த சென்ற நூற்றாண்டில் முதலாம் போர், 2ஆம் உலகப் போர், அதுக்கு முதல் 1880களில் வந்து நடந்த போர்கள் எல்லாம் நடந்து ஒவ்வொரு தலைமுறையும் வந்து போராடுறதும் சமாதானம் அடைகிறதும் போராடுறதும் சமாதானம் அடைகிறதுமாக தான் வந்தது. நான் பிரான்ஸ் நாட்டில் இருக்கிறபடியால் இந்த நாட்டை உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்கிறேன். ஆனால் இதே மாதிரி இங்கிலாந்து நாட்டோடையும் அப்படியான போர்கள் நடந்திருக்கு. இதே மாதிரி தான் எங்களுடைய போர்களும் எங்களோட தலைமுறையில் நாங்கள் போராடி பார்த்துருக்கிறோம். ஆயுத ரீதியாக விடுறதுக்கு தோற்று போயிட்டோம். போரில் வந்து வென்றவருடைய நிலைப்பாடு தான் நிலைநிறுத்தப்படும். இதுதான் யதார்த்தம். போர் பற்றி நான் அறிஞ்சு கொண்ட அறிவு இதுதான். 2ஆம் உலகப் போர்லையோ 3ஆம் உலகப் போர்லையோ ஜெர்மனிய கூட்டுப்பட நாடுகள் எப்படி நடத்தின என்றதையும், 2ஆம் உலகப் போருக்கு பிறகு ஜெர்மனியையும் ஜப்பானையும் கூட்டுப்பட நாடுகள் எப்படி நடத்தின என்றதை நாங்கள் கண்ணு கூட பார்த்துருக்கிறோம். ஆனால் அந்த போர் முடியேக்க வந்து அந்த காழ்ப்புணர்வும் கோபமும் ஆத்திரமும் இருக்கத்தான் செய்யும், இல்லையாண்டு இல்லை. ஆனால் இதற்கூடாகத்தான் நாங்கள் எங்களுக்கு நம்பிக்கை இழக்காமல் நாங்கள் எங்களை வெற்றியை நோக்கினார பார்க்கணும். அதற்கு நீங்கள் கூறிய அந்த காரணங்களுக்கு முதலில் நமது எல்லைகள் வரையறுக்கப்பட வேண்டும் அல்லவா? 2ஆம் உலகப் போரின் பின்னர் எல்லைகள் வரையறுக்கப்பட்டு சில ஏற்கனவே இருந்த நாடுகள் இடம் தெரியாமல் போனது, புதிய நாடுகள் உருவாகின. அவ்வாறாய் தமிழர் தாயகத்தின் எல்லை வகுப்பு அவ்வாறு இருக்கும். நீங்கள் கூறும் அந்த உதாரணத்தின் ஊடாக நாங்கள் வெற்றிய பிறகு உள்ளதுதான் எங்களை இல்லை, நாங்கள் தோல்விய பிறகு அவர்கள் வாழ்க்கிறது தான் இல்லை. இதுதான் யதார்த்தம். இந்த யதார்த்தமாக இருந்தாலும் இதனை ஏற்றுக்கொள்ள மனம் ஒப்பவில்லை. இது தமிழர் வாழ்ந்த பூமி என்கின்ற அந்த கருத்தியலோடு இவ்வாறு நாம் இதனை ஆக குறைந்தது அந்த தாயகத்தை எவ்வாறு தக்க வைக்க முடியும்? இல்லை, இப்போ எங்கள்கிட்ட வந்து இந்த மல்டி ட்ராக் டிப்ளமசி என்றது எங்கள்கிட்ட இருக்கையில் ஒரு விடயத்தை வந்து பல வழிகளால் அணுகின்ற தந்திர முறைகள், ராஜதந்திர முறை எங்கள்கிட்ட இருக்கையில் நாங்கள் வந்து உண்மையில் ஒரு பக்கத்தால் போரை நடத்தி கொண்டு இருந்தாலும் நாங்கள் மற்ற பக்கத்தாலே மற்ற வேலைகளை பார்த்துருக்கோம். ஆனால் அது முடிஞ்சது. இனி அதை பற்றி கதைச்சி பிரயோசனம் இல்லை. ஆனால் இப்போ வந்து நாங்கள் பல வழிகளால் நாங்கள் அதற்கான முயற்சிகளை செய்யலாம். எல்லைகளை வந்து நகர்த்துறதும் அதெல்லாம் ஒரு பெரிய வேலை இல்லை. நாங்கள் இராணுவ ரீதியாக பலம் பெறாவிட்டால் பொருளாதார ரீதியாக பலத்தை ஏற்படுத்தி கொண்டு நாங்கள் அதில் முயன்று பார்க்கலாம். இல்லாட்டி பண்பாட்டு ரீதியாக இல்லாட்டி வேறு எத்தனையோ வழிவகைகள் இருக்குது. அதில் நாங்கள் முயற்சிக்கல. எங்களுடைய தலைமுறைகள் அதில் முயற்சிக்கல. ஆனால் இந்த நவீன உலகில் இனி வரப்போன்ற எங்களுடைய தலைமுறைகள் அதை கற்றுணர்ந்து அந்த வழிமுறைகளை முயற்சிக்கலாம். அது நிறைய வழிமுறைகள் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த இறுதியாக அதாவது உங்கள் மீது கடுமையான விமர்சனங்கள் ஊடகங்களில் வைக்கப்படுகின்றன. குறிப்பாக இந்த முள்ளிவாய்க்கால் பேரழிவின் பின்னர் தமிழ் ஊடகங்களிலே வைக்கப்படும் காரசாரமான அல்லது ஆதாரமற்ற அந்த அவ்வாறான பரப்புரைகளை, அவ்வாறான விமர்சனங்களை கண்டு நீங்கள் கசப்பான அனுபவம் அல்லது வேதனைப்பட்டிருக்கிறீர்களா? இதில் வேதனைப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் இப்படி இந்த விமர்சனங்களை வைக்கிறவர்களை கேட்க இருந்துட்டு கவலைப்படுறேன் நான். ஏனென்று சொன்னால் வேலை நான் இருக்கிற 30 வருடம் வெளிநாட்டிலேருந்து வேலை செய்யணும். நான் வேலை முந்தி இப்படியான இதற்குள்ள சந்திக்கலை உண்டு. அடுத்தது வந்து
ஒரு தோல்விக்கு பிறகும் வெறும் கற்பனையில் வாழ்ந்து கொண்டு தமிழத்தை காண துடிக்கிற ஆக்கிரமிக்க எனக்கு கவலையாக இருக்குது. உலகத்தையும் உழந்துட்டோம், ஏதாவது யதார்த்தமாக செய்ய பார்க்கணும். நாங்கள் உலக நாடுகளை எங்களுக்கு நண்பர்களாக வச்சு கொண்டிருந்தால் அந்த உலக நாடுகள் எங்களை பாதுகாத்திருக்கும். ஆனால் நாங்கள் அந்த உலக நாடுகள் எங்களுக்கு நண்பர்களாக இருக்கையில் நாங்கள் அந்த உலக நாடுகளை எங்களுக்கு நண்பர்களாக மாற்றியிருந்தாலே நாங்கள் இந்த பேரழிவில் இருந்து எங்களை பாதுகாத்திருக்கலாம். எங்களுடைய லட்சியத்தில் பல வெற்றிகளை நாங்கள் கண்டிருக்கலாம். இது ஒரு சில விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சிலர் தான் இப்படி தங்கள்கிட்ட உள்ள ஊடகங்களை கையில் வச்சு கொண்டு செய்திருந்தா அதிலும் நயப்புக்குரிய விடயம் என்னென்னு சொன்னால், அப்படி ஒரு சில ஊடகங்கள் ஆரம்ப காலத்தில் என்னுடைய செயற்பாட்டாளர்களோடு சேர்ந்து நாங்கள் உருவாக்கி விட்டேன். அது மிகவும் நயப்புக்குரிய விடயம்தான். நான் முதல் சொன்ன மாதிரி ஒன்றில் இவர்கள்ட்ட இவர்கள் ஒன்று முழங்காமல் எழுதுறீங்க. அப்படி இல்லை என்று சொன்னால் இவர்களுக்கு பிறத்தால் ஒரு சக்தி ஒன்று. ஆனால் அவ்வாறான நீங்கள் புலம்பெயர் நாடுகளில் மிகுந்த ஒரு வலுவான ஒரு பதவியை தக்க வைத்திருந்தீர்கள். அதாவது விடுதலை புலிகளின் அனைத்துலக தொடர்பாளராக இருந்தீர்கள். ஆகையினால் இவ்வாறானவர்களின் தவறான போக்கின் விதை உங்கள் காலத்திலும் போடப்பட்டிருக்கலாம் என்கின்ற கவலை இப்போது உங்களுக்கு தோன்றியிருக்கின்றதா? ஒரு சில அனுமானங்கள் இருக்குது. ஒரு சிலர் இதில் நான் அவதானிக்க தாங்கள் செய்கிறத பார்க்க மாட்டேன், இப்போ மற்றவை செய்கிறத தான் சொல்லி கொண்டு வந்தேன். அப்படியானாக்கெல்லாம் இப்போ எழுதி கொண்டு இருக்குங்க. தாங்கள் என்ன செய்கிறேன்டா மற்றவை செய்கிறத பற்றி தான் நான் கதைப்பினேன். எப்போவும் துரதிர்ஷ்டவசமாக அவங்க கையில் எல்லாம் போய் மாட்டப்பட்டு பொதுவாக நினைக்கணும், ஒரு மனுஷனும் தன்னைத்தான் திருத்தி கொண்டால் உலகம் தானாக திருந்திவிடும். இவர்கள் தங்களை திருத்தாதவர்களாக இருக்கிறபடியால் இவர்களுக்கு புறத்தால் இருக்க போகிற உலகமும் ஒரு திருந்தாத உலகமாக தான் இருக்க போகும். இது வேதனைக்குரிய விடயம். ஆனால் அனுபவ ரீதியாக மக்கள் கண்டுணர்வார். இறுதியாக இவ்வாறான கசப்புகளை தகர்த்தெறிந்து ஏதோ ஒரு பொது வேலை திட்டத்தில் புலம்பெயர் தமிழ் சமூகம் உருவாவதற்கான தடை கற்களாக இவற்றை நோக்குகின்றீர்கள். ஏன் இன்னமும் அது உருவாகவில்லை? உதாரணமாக மஹிந்த ராஜபக்ஷவும் ரணில் விக்ரமசிங்கவும் கூட எதிரெதிர் முகாம்களாக இருந்தாலும் ஒரு அரசியலமைப்பு மாற்றத்திற்காக ஒரு மேசையில் பேசக்கூடியதாக இருக்கும் பொழுது புலம்பெயர் நாடுகளில் மாத்திரம் தொடர்ந்தும் நாம் சில குழுக்களின் பெயரை சொல்லி இவர் அவருடைய ஆள் அல்லது இவர் அவருடைய ஆள் என்கின்ற பிளவு நிலை எதுவரை தொடரப்போகின்றது? 83ஆம் ஆண்டு இனக்கலவரம் தொடர்ந்து அந்த காலத்தில் உள்ள நிலைமைகளை நாங்கள் பார்ப்போம் என்று சொன்னால், அந்த நேரத்தில் 4-5 பிரதான விடுதலை அமைப்புகளும் அதை விட எவ்வளோ சிறிய சிறிய அமைப்புகளும் இருந்தவை. ஆனால் அந்த வரலாற்றின் போக்கு இறுதியாக தமிழீழ விடுதலை புலிகள்கிட்ட அந்த தலைமையும் பொறுப்பையும் ஒப்படைத்தது. எங்களுடைய தேசிய தலைவர் எங்களை வழி நடத்தி வந்தவர். ஆனால் அந்த முடிவு 2009 மே 18 அது ஒரு முடிவுக்கு வரைக்கும் அந்த இந்த நிலைமை வருமென்று எதிர்பார்க்கப்பட்ட ஒரு நிலைமை தான். ஆனால் இதில் இருந்து ஒரு புதிய தலைமை உருவாகும் அப்படி தான் நான் பார்க்குறேன். இப்போ இது பிரிந்திருக்கிற அமைப்புகள் ஒன்று சேர்றதும் மீண்டும் அவை பிரிந்து போகிறதும் திருப்பி அவை ஒன்று சேர்றதும் என்ற இந்த வரலாற்று யதார்த்தத்தை நான் எரித்திரிய விடுதலை போராட்டத்தில் நான் பார்த்துருக்கிறேன். அதில் நண்பர்கள் எதிரிகளானதும் எதிரிகள் நண்பர்களானதும் மீண்டும் நண்பர்களாக போனவர்கள் திருப்பி எதிரிகளானதும் என்றதும் 2 வெவ்வேறு சக்திகளினுடைய கையாடுதலால் 3 சக்திகளாக பார்க்க வேண்டிய எத்தியோப்பியாவையும் சேர்த்து பார்க்க 3 சக்திகளாக இருந்து அந்த போராட்டம் இறுதியில் மக்களால் அது நடத்தப்படைக்கு அது வெற்றி அடைக்குது. அந்த காலம் வரைக்கும் அது நடக்கும்னு நினைக்கிறேன்.
இப்போ உள்ள இந்த நிலைமை வந்து தவிர்க்க முடியாது. ஏனென்று சொன்னால் ஒருவர் தவறு விட்டவர் திருந்தி நடக்க வேணும். அப்படி அவர் திருந்தி நடக்கலை என்று சொன்னால் அவரை நாங்கள் திருத்த வேணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் அவரை நாங்கள் ஒட்டுமொத்தமாக நிராகரிக்க வேணும். இங்கே வந்து அந்த முடிவை செய்ய வேண்டியார்கள் மக்கள் தான். இதில் தனிப்பட்ட நாங்கள் எல்லாமையெல்லாம் எடுத்து சொல்லலாம், உங்களுடைய கடமை. ஆனால் எல்லாத்தையும் பகுப்பாய்வு செய்து அறிந்து எது சரி பிள்ளை என்றதை மக்கள் முடிவெடுத்து அதற்கான சந்தர்ப்பம் வரைக்கும் செய்வார்கள். இப்போ நாங்கள் இந்த தேர்தலை அப்படித்தான் பார்க்குறோம். எங்களுக்கு எங்களுடைய ஜனநாயக ரீதியாக நாங்கள் உங்களுடைய பிரதிநிதிகளை தெரிவு செய்து நாங்கள் ஒரு இதை உருவாக்கணும்னு சொல்லிட்டு எங்களோட மக்கள் அதில் வந்து பங்களிக்கிறீங்க. இப்போ இது வந்து காலப்போக்கில் வந்து இந்த இப்படியான குழப்பங்கள் மக்களால் தீர்த்து வைக்கப்படும். நாங்கள் மக்கள்கிட்ட உண்மையை சொல்லி நேர்மையாக நடந்தால் மக்கள் எங்களுக்கு புறத்தால் வருவீங்க. பொறுப்பில்லாத ஆக்கள்கிட்ட பொறுப்பை கொடுத்தால் இன்னும் அழிஞ்சு தான் போக வேண்டி வரும். அதை வந்து 1984 ஆண்டுலேருந்து படிப்படியாக எங்களோட இயக்கம் வளர்ந்து 2002 ஆண்டு பாரிய வெற்றிகளோட ஒரு உச்சத்தில் இருந்த ஒரு விடுதலை இயக்கம் பேருந்து 2009 ஆண்டில் 2007 படிப்படியாக வந்து அது அழிஞ்சு போயிட்டு. இது வந்து எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு உதாரணம். இப்போ இந்த அழிவு வந்தது, இந்த காலகட்டத்துக்குள்ள என்ன நடந்தது என்றதை பற்றி எங்களுக்குள்ளே ஒரு சுய விமர்சனம் இருக்கணும். இதை கொண்டு நடத்த வலிக்கிற ஆக்கள் வந்து இதை வந்து வெளிப்படையாக மக்களோட வச்சு நடக்கணும். நாங்கள் என்று சொன்னால் இந்த மக்களை தலைமைதாங்கிற பொறுப்புன்றது பெரிய பொறுப்பு. நாங்கள் முள்ளிவாய்க்கால் ஒன்று 20,000 மக்களை பறி கொடுத்துட்டோம் என்று சொன்னால் ஒரு பெரிய விஷயம். நாங்கள் எதிரியை மட்டும் சொல்லி கொண்டிருக்கக்கூடாது, அதுக்கு நாங்களும் பொறுப்பெடுக்க வேணும். 3 லட்சம் மக்கள் வந்து வீடுகள் உலகங்கள் எல்லாம் விட்டு அழிஞ்சு போய் இருக்கிறீங்க என்று சொன்னால் அதுக்கு நாங்களும் பொறுப்பெடுக்க வேணும். கூட்டு பொறுப்பு. இதில் வந்து ஒருத்தர் குற்றம் சாட்டுறது இல்லை, கண்ணுக்கு முன்னால் நடந்துட்டுது. இதுக்கு அடுத்தது என்ன இவ்வளவு பேரும் எங்களை நம்பினவர். நான் அமைப்பை சொல்லிடுறேன். நாங்கள் புலம்பெயர்ந்த மக்களை எடுத்துக்கொள்வோம், நாட்டில் உள்ள மக்களை எடுத்துக்கொள்வோம், மற்றவர்கள் எடுத்துக்கொள்வோம். வந்து இதெல்லாம் எல்லாருக்குமானது. இதில் ஒரு தனிநபரை வந்து நாங்கள் குற்றம் சாட்டுறதில்லை. என்னென்னு சொன்னால் ஒரு விடுதலை போராட்டம் முழுக்க மக்களுடையது. மக்கள் தான் அந்த விடுதலை போராட்டத்தின் உந்து சக்திகள். அதில் ஏற்படுற வெற்றி தோல்விகள் எல்லாத்துக்கும் மக்களும் காரணம். நாங்கள் தனியாக ஒரு சாரார குற்றம் சாட்டி கொண்டு நாங்கள் இருக்கல. தவறுகள் நடந்திருக்கும் உண்மை, அது திருத்தி கொள்ளப்பட வேணும். அல்லாட்டி எங்கே அது நடந்தது என்றதை நாங்கள் கண்டுகொள்ள வேணும். அது திருப்பியும் நடக்காத மாதிரி பார்த்து கொள்ள வேணும். அதற்கான வழிமுறைகளை அமைத்து கொள்ள வேணும். ஆனால் இந்த விடயம் வந்து நாங்கள் இதுவரை காலம் இந்த 20 வருஷம் 25 வருஷமாக வந்து இந்த போராட்டத்துக்கான ஆதரவை கொடுத்து வேண்டிய நிதியை கொடுத்து எல்லாத்தையும் செய்து நாங்கள் ஒரு கட்டத்தில் வந்து அங்கே உள்ள மக்கள் எல்லாம் நிற்கதியாக இருக்க நாங்கள் அப்படி விட்டுட்டு இருக்கலாம். அவர்களுக்கு வேண்டியதை இனி செய்து கொடுப்போம். நாங்கள் சரி போரை நிப்பாட்டி கொள்வோம், இனி வேணாம் எங்களுக்கு போர். ஆனால் அவர்களோட உணர்வாழ்வுக்கு அதற்கு நாங்களாம் வேலை செய்வோம், நாங்களாம் பங்களிப்போம். நாங்களும் கொடுக்கிறேன்னு சொன்னால் அங்கே உள்ள நிலைமைகளோடு ஒப்பிட்டு பார்ப்போம் என்று சொன்னால் ஒரு 20 வருஷத்துக்கு செல்லும் உண்மையாக தேவையானதெல்லாம் கட்டி முடியும். இறுதியாக மேலும் மனோகரன் அவர்கள், அதாவது நீங்கள் புலம்பெயர் தமிழ் சமூகத்தின் விடுதலை போராட்டத்தை ஒரு வகையில் காவி வந்தவர். அதாவது ஆனால் இந்த முள்ளிவாய்க்காலுக்கு பின்னர் தொடர்ந்த இந்த கசப்பான அனுபவங்களூடாக நீங்கள் இந்த போராட்டத்தில் ஒரு விக்டிம் அல்லது ஒரு என்ன வேதனைப்படுகின்றீர்களா, அல்லது மனந்திறந்து இல்லை இந்த கசப்புகளை உள்வாங்கி மீண்டும் ஒற்றுமைப்பட்ட ஒரு சமுதாயத்தை எதிர்நோக்குகின்றீர்களா? நாட்டில் அந்த தற்பொழுது கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்ற கனவே அவருடைய நிலைமைகளை பார்க்க இதுக்கு நானும் ஒரு காரணமாக இருந்திருக்கணும்னு சொல்லி எனக்கு ஒரு உள்ளுணர்வு இருக்குது. அதால் வந்து எதையும்
பார்த்து அறிந்து கொண்டாலும் வந்து அரசியலை நான் தவிர்க்க விரும்புகிறேன். ஆனால் அந்த மக்களுக்கும் போராளிகளுக்கும் ஏதாவது செய்ய விரும்புகிறேன். அதுதான் என்ற உண்மையானது. எனக்கு நான் நீண்ட காலமாக என்னுடைய பொறுப்புகள் எடுத்து நடத்தினான். எனக்கு காணும் மூலம் நான் இந்த மக்களை விட்டு போக விரும்பல. என்னென்னு சொன்னால் அந்த அந்த விடுதலை பயணத்தில் நான் சேர்ந்து நடந்து வந்தேன். நான் அவர்களோட கூட இருந்தால் உண்மையில் அதுக்காக ஏதாவது செய்யலாம் என்று விரும்புகிறேன். அதுக்கான சந்தர்ப்பம் வரைக்கும் நான் அதை செய்து முடிப்பேன் என்று நம்புகிறேன். குறிப்பாக வந்து இந்த போராளிகள் ஒரு உதாரணத்தை நான் சொல்லி போட்டு உங்களுக்கு அதை நான் நினைக்கிறேன். வியட்நாமிய விடுதலை போராட்டத்தை நீங்கள் அறிஞ்சிருப்பீங்க. வியட்நாம் விடுதலைக்காக போராடின போராளிகள் வந்து எல்லாரையும் பாதுகாக்கக்கூடிய நிலையில் விடுதலை பெற்ற வியட்நாம்கிட்ட வசதி இருக்கிறது. அப்போ போரில் காயப்பட்ட போராளிகள் கை காலில் இருந்தவர்களெல்லாம் பராமரிப்பற்றவர்களாக இருந்தார்கள். ஒரு நாள் ஒரு காட்சி, அது 1990களுக்கு பிறகு வியட்நாமில் கம்யூனிஸ்ட் கட்சியில் சீர்திருத்தங்கள் வந்த பிறகு ஒரு வெளிநாட்டவர்ன்ற கேமராக்குள்ளே ஒரு கண்ட காட்சியை நான் கண்டேன். அந்த போராட்ட காலத்தில் வந்து வியட்நாமை விட்டு வெளியேறின ஒருவர் திருப்பி வியட்நாமில் போய் அவர்கள் இருக்கலாம் குடியேறலாம் வந்தேக்க திருப்பி போகிறார். அவர் திருப்பி போய்க்க அவர் பென்ஸ் கார்லாம் போனவர். காலத்துக்கு முதல் வெளியேறிட்டார். 75ஆம் ஆண்டுக்கு முதல் வெளியேறிட்டார். ஆனால் அந்த நாட்டுக்காக போராடின போராளி வந்து ஒரு கடை தாழ்வாரத்தில் இருந்தவர். மழை பெய்து கொண்டு இருந்தது. காரில் வந்தவருக்கு அது அந்த மலைக்கு இறங்கி போக நனைஞ்சிடுவாருன்னு போட்டு அந்த காரை ஜன்னலை ரக்கி போட்டு அந்த தாழ்வாரத்தில் இருந்த அந்த பழைய போராளியை கூப்பிட்டார். அந்த வெக்கியன்னா அதை கிரச்சஸ் அதை கவட்டுக்கு வச்சுட்டு தாண்டி போக அவர் கொஞ்சம் பணத்தை கொடுத்தார். சிகரெட் வாங்கிட்டாங்க. அவர் போய் சிகரெட்டை வாங்கி கொண்டு வந்து இவர்கிட்ட கொடுக்க, அவர் வாங்கி போட்டு இவருக்கு கொஞ்சம் காசு கொடுக்க, இவர் அதை வாங்கி கொண்டு போகிறார். இந்த இல்லாமல் வந்து எங்கள் நாட்டில் எங்களோட போராளிகள் காயப்பட்ட போராளிகளுக்கு வரலாம். எல்லாட்டில் அப்படியே எல்லாமே வரக்கூடாதுன்னு நான் விரும்புகிறேன். அதுக்கு தான் நாங்கள் செய்யணும். அதாவது இது வந்து ஒரு நாள் நடக்கிற விடயம் இல்லை. இது கொஞ்சம் கொஞ்சமாக தான் இந்த 20 வருஷத்துக்குள்ளே எத்தனையோ அனுபவங்களை பெற்றுட்டோம். நாட்டில் நடக்க முடியாத போராளிக்கு ஒரு வீல் சேரை அனுப்புறதுக்கே இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம் நாங்கள். ஆனபடியால் இப்போ இருக்கிற ஆயிரக்கணக்கான வலுவிழந்தவர்களுக்கு செய்வதற்கு இவ்வளோ தேவைகள் இருக்கும். ஆனால் இதில் எல்லாரும் ஒன்று சேரணும்னு விரும்புகிறேன். நானும் ஒரு உறுதியான தலைமைக்குள்ள சரியான ஒரு தீர்க்கமான தலைமைக்குள்ள வந்து பரஸ்பர கலந்த ஆலோசனைகள் ஒரு திறந்துபட்ட மக்கள் அமைப்புகளாக உருவாகி இந்த பிரச்சனைகளை தீர்க்க முன்னுக்கு வரணும். இது வந்து சொல்கிறதை செய்து போட்டுக்கின்ற அளவில் இருக்கக்கூடாது. எல்லோரும் தங்களுடைய சந்தேகங்கள் தங்களுடைய விருப்பங்களை தெரிவு செய்து கேட்டு அரேஞ்ச் செய்து கொண்டு போகக்கூடியதாக இருக்கும். ஆமாம், இதேவேளை அந்த இறுதியாக அதாவது நீங்கள் கூறும் அந்த செயற்திட்டத்தில் நிச்சயமாக முன்னெடுக்கும் பொழுது அது ஸ்ரீலங்கா அரசின் செயற்திட்டத்திற்கு துணை போவதான ஒரு அடையாளமுடல் கூட உருவாக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது அல்லவா? ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் ஒரு வருட பட்ஜெட்டை வந்து நாங்கள் 10,000 கோடி ரூபாய் என்று பார்ப்போமா இருந்தால் இந்த புலம்பெயர்ந்த மண்ணில் இருந்து எல்லா தமிழ் மக்களும் இப்படியாக போராட்ட காலத்தில் சேர்க்கப்பட்ட நிதியாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் இந்த மற்ற சமூக நல புனர்வாழ்வு அமைப்புகளுக்கு வழங்கப்படுற நிதிகளாக இருந்தாலும் சரி, அவர்களுடைய பட்ஜெட்டோட ஒப்பிட்டு பார்க்க வந்து இது பெரிய தொகை இல்லை. இதை வச்சுக்கொண்டு அவர் தங்களோட பட்ஜெட்டை நடத்த போகிறேன் என்றும் இல்லை. ஆனால் நான் பார்க்கணும் எப்படி என்று சொன்னால் அவர்களுடைய நோக்கம் வந்து இந்த நிதி வந்து திருப்பியும் ஒரு போருக்கு போகக்கூடாது, திருப்பி ஒரு போரை உருவாக்கக்கூடாது என்றதில் அவைகள் கவனமாக இருக்குங்க என்று தான் பார்க்கணும்.
சரி நாங்கள் வெளிப்படையாக சொல்லி போட்டோம், நாங்கள் போகிற நிறுத்துறோம் என்று. அதுபடியால் நாங்கள் அவைகளோட கதைக்கணும் நினைக்கிறேன். அவைகள் இப்படியே மூடி வச்சு கொண்டு நடக்க இயலாது. ஒன்று அங்கே உள்ள நாட்டில் உள்ள தலைவர்கள் வந்து அதுகளுக்கு கதைச்சு அதுகளுக்கான வழிமுறைகளை உருவாக்க பார்க்கணும். அப்படி அவைகள் உருவாக்குற வழிமுறைகளுக்கு ஊடாக வந்து நாங்கள் அனுப்பலாம். இல்லாட்டி வெளிநாட்டிலேருந்து நாங்களும் ஸ்ரீலங்கா அரசாங்கத்தோட கதைச்சி செய்யலாம். அங்கே நாங்கள் எந்த விதத்துலேயும் வந்து ஸ்ரீலங்கா அரசாங்கத்தை தாண்டி தான் ஸ்ரீலங்காவுக்குள்ளே போக போகிறோம். இதுதான் ஜதார்த்தம். அப்படி இல்லை என்று சொன்னால் எங்களுக்கு ஸ்ரீலங்காவோட பேச முடியாது என்று சொன்னால் நாங்கள் வேறு யாரையும் ஒரு ஆளை அணுகி அவரோடாக அதை செய்யலாமோண்டு அது சாத்தியமாக இருக்குமோண்டு பார்க்கலாம். இந்த வழிமுறைகள் இருக்க இந்த வழிமுறைகளை கையாளுறது, அல்லாட்டில் நடைமுறையில் சாத்தியமானதை நாங்கள் கொண்டு நடத்துறது. இது இந்த இந்த 3 தீர்வுக்கும் அப்பால் ஒன்றும் இல்லை. இதுதான் எங்களுக்கு இருக்கக்கூடிய 3 வழி. நாங்கள் உதவி செய்ய வேண்டும் என்று விரும்பினால் இந்த 3 வழியிலே ஏதாவது ஒரு வழியை தெரிவு செய்து போட்டு அதனோட செய்யலாம். ஆனால் அதுக்காக வேண்டி நாங்கள் நினைக்கிற மாதிரி எல்லாம் நடக்கணும்னு நாங்கள் நினைச்ச மாதிரி வரையில அதன்படியால் அங்கே இருக்கிற மக்கள் துன்பப்பட வேணும் போட்டு இது எங்களுக்கெல்லாம் செய்தி வரைக்கும் நாங்கள் அங்கே செய்ய போகிறது வந்து உண்மையில அந்த மக்களுக்கு உதவி செய்கிறதா இராது. நாங்கள் எங்களுடைய நிலப்பாட்டுக்கு தான் அந்த மக்களை வச்சு பார்க்குறோம். அப்படி இல்லாவைக்கு தேவைப்படைக்க எங்களால் இயலுமானதை செய்வோம். நிச்சயமாக அதான் நீண்ட நாட்களுக்கு பின்னர் மனந்திறந்து ஒரு செவியை தந்திருக்கிறீர்கள். இந்த வினாக்கள் உங்களுக்கு சில வழிகள் உறுத்தலாக இருக்கிறதா அல்லது உண்மையிலே இந்த சந்தர்ப்பத்தில் மனந்திறந்து நீங்கள் கூறியதாக நினைக்கின்றீர்களா? வினாக்கள் உறுத்தலாக இருக்கிறதா நான் சொல்ல மாட்டேன். ஒன்று என்ற அனுபவத்தை கொஞ்சம் அனுபவத்தை உங்களோட பகிர்ந்து கொண்டிருக்கிறேன்னு நினைக்கிறேன். என்னென்னு சொன்னால் சொல்ல வேண்டிய நிறைய அனுபவங்கள் இருக்குது. எங்களுடைய போராட்டம் சம்பந்தமாக நடந்து முடிஞ்ச எவ்வளோ விடயங்கள் இருக்குது. அது மக்கள் மத்தியில் சொல்லப்படணும்னு தான் நான் விரும்புகிறேன். என்னென்னு சொன்னால் அது எதிர்கால சந்ததிக்கு வந்து அது ஒரு அனுபவமாக இருக்கட்டும். ஒன்று நான் நினைக்கிறேன் எல்லாரும் மனந்திறந்து பேசுவோம். நாங்கள் உண்மைக்கும் பொய்க்கும் இடையில் வந்து பொய்யை தெரிவு செய்யக்கூடாது, உண்மையை தெரிவு செய்ய வேணும். உண்மையை நான் தெரிவு செய்கிறதுக்கும் மற்றவர்கள் தெரிவு செய்ய வைக்கிறதுக்கும் வந்து நாங்கள் அதைத்தான் பேசுவோம். மனந்திறந்து பேசுவோம், ஒளிவு முறை இல்லாமல் பேசுவோம். இதில் வந்து என்னென்னு சொன்னால் இதில் எங்களுடைய லாபத்துக்காக நாங்கள் எதையும் செய்ய போகிறதில்லை, மற்றவர்களுடைய லாபத்துக்காக செய்ய போகிறோம். அது நல்லதாக இருக்கணும். அதான் என்னுடைய கொள்கை. அதைத்தான் நான் விரும்புவேன், அதுதான் நான் செய்வேன். இதில் வந்து நான் எனக்கு சரியென்று வர்றதை வந்து நான் நேர்மையாக சொல்லி போட்டு செய்வேன். நான் எனக்கு பயமில்லை. பத்திரிகையில் எழுதுவீனேன், சுகரில் எழுதுவீனேன், ரேடியோவில் சொல்லுவீனேன், டெலிவிஷனில் அழைப்பினேன். அதை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன். எனக்கு சரியானது, நியாயமானது, நேர்மையானதுன்னு சொன்னால் நான் செயலில் இறங்குவேன். இந்த கடந்த கால வாழ்க்கை அதுதான். அதுக்காக வேண்டி பயப்பட்டதும் இல்லை, பின்னின்றதும் இல்லை. நான் என்னால் இயலுமானது நான் கட்டாயம் செய்யத்தான் போகிறேன். அதில் ஒரு விதமான மாற்றமும் இல்லை. அதை யாரும் வந்து என்னை இழுத்து பிடிக்கவும் இல்லாது, என்னை தள்ளி விழுத்தவும் இல்லாது. என்னட்ட போதிய அனுபவம் இருக்குது. நான் நினைக்கிறேன் சிலோட மற்றவர்களோட கூட அனுபவம் இருக்கலாம் என்னட்ட. அது எனக்கு காணும். என்னட்ட இருக்கிறத வச்சுக்கொண்டு நான் செய்யத்தான் என்னுடைய மக்களுக்கு வேண்டியதை நான் செய்வேன். அதில் நான் ஒன்றுக்கு கவலைப்படாமல் இல்லை. தோற்று போயிட்டேன், விடுதலை போரில் தோற்று போயிட்டோம்ன்ற ஒரு கவலை எங்களுக்கு இருக்குது. அதில் அது ஒரு ஆறாத மடு மாதிரி இருக்கும். ஆனால் அதுக்காக வேண்டி அப்படியே தோண்டு போயிடலாம். ஆனால் வரலாறு எம்மை விடுதலையாக்கும் என்கின்ற கருத்தியல் இருக்கின்றது. நிச்சயமாக நன்றி வேலும் மேலும் மனோகரன் தான் நீண்ட நாட்களுக்கு வந்து மனந்திறந்த ஒரு பேட்டியை செவியை கண்டிருந்தோம். இந்த நேர்காணலுக்கு வருகை தந்ததற்காக மிக்க நன்றி. நான் நினைக்கிறேன் நீண்ட நெடுங்காலத்துக்கு பிறகு நான் கொடுக்குற முதலாவது பேட்டி என்று நினைக்கிறேன். ஆனால் இது கொஞ்சம் விடயங்களை தெளிவுபடுத்தியிருக்கும். ஆனால் இன்னும் நிறைய தெளிவுபடுத்த வேண்டியது நினைக்கிறேன். நிச்சயமாக அவ்வாறாய் நாம் மீண்டும் ஒரு முறை சந்திக்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் உருவாகும் நினைக்கின்றேன். இந்த செவ்வியை
தந்தமைக்காக உறவுகளின் சார்பில் உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நானும் என்னுடைய நன்றியை உங்களுக்கும் நேயர்களுக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. நல்லது உறவுகளை, இத்துடன் இந்த சிறப்பு நேர்காணலை நிறைவுக்கு கொண்டு வருகின்றோம். மீண்டும் ஒரு நிகழ்வின் போது சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.